மே மாதம் 28ஆம் தேதி பொது காலத்தின் 8ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 2 முதல் 5 மற்றும் 9 முதல் 12 முடிய. அன்பிற்குரியவர்களே, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறித் தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிற இனத்தினர் நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களைக் கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 46 முதல் 52 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிக்கோவை விட்டு வெளியே சென்றபோது திமோயுவின் மகன் பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரத்து இயேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இன்றைய 2 வாசகங்களுமே இருளில் இருந்து ஒளிக்கு பயணம் செய்தல் என்பது குறித்து பேசுகின்றன. முதல் வாசகத்தில் புனித பேதுரு, உங்களை இருளினின்று தம் வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி என்று கூறுகின்றார். இருளினின்று ஒளிக்கு பயணம் செய்தல் என்ற உருவகத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கின்ற அர்த்தத்தையும் தொடர்ந்து அவர் விவரிக்கின்றார். முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாக இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கின்றீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றுள்ளீர்கள் என்று சொல்லுகின்றார். அதாவது, கடவுளுடைய மக்களினமாக இல்லாத நிலைமையையும் இரக்கம் பெறாத நிலைமையையும் இருளாகவும், கடவுளுடைய மக்களாக மாறிய நிலைமையையும் இரக்கம் பெற்ற நிலைமையையும் ஒளியாகவும் உருவகித்து எழுதுகின்றார். இன்றைய நற்செய்தியில் பார்வையற்ற பர்த்திமேயு இயேசுவால் தொடப்பட்டு பார்வை பெற்றது குறித்து பார்க்கின்றோம். இதுவும் இருளினின்று ஒளியை நோக்கி நடந்த பயணமே. ஒரு வகையில் அன்பிற்குரியவர்களே, பர்த்திமேயுவை சீடர்கள் இடத்தில் வைத்து நாம் பார்க்க முடியும். பர்த்திமேயு புறப்பார்வையற்றவராக இருந்தது போல
சீடர்கள் அகப்பார்வையற்றவர்களாக இருந்தனர். அதாவது வாழ்வின் மட்டில் தெளிவான பார்வை இல்லாதவர்களாக இருந்தனர். எனவேதான் பதவிக்காக அலைந்தனர், யார் பெரியவர் என்று சண்டையிட்டனர் மற்றும் வேறு பல எதிர்மறையான காரியங்களுக்கு அடிமைகளாக இருந்தனர். பார்த்திமேயுவுக்கு இயேசு தெளிவான கண் பார்வை கொடுத்தது போல சீடர்களுக்கும் வாழ்வின் மட்டில் தெளிவான கண்ணோட்டத்தை கொடுக்க எத்தனித்தார். ஆனால் சீடர்கள் எந்த அளவிற்கு இயேசுவிற்கு திறந்த மனமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பது கேள்விக்குறியே. இன்றைக்கு நம் வாழ்விலும் கூட நாமும் இருளிலிருந்து ஒளியை நோக்கி பயணிக்க இறைமகன் இயேசு நமக்கு உதவ தயாராக இருக்கிறார். ஆனால் நாம் அவர் மட்டில் எந்த அளவிற்கு திறந்த மனமுள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, ஒரு மனிதர் இப்படிப்பட்ட பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது, அதாவது இருளிலிருந்து ஒளிக்கு பயணிக்கின்ற பொழுது அவரது வாழ்வு எத்தகைய மாற்றம் அடைந்த வாழ்வாக இருக்கிறது என்பதையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. முதல் வாசகத்தில் பேதுரு ஒளிக்கு அழைக்கப்பட்ட தொடக்க கிறிஸ்தவர்களை பார்த்து, நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் என்று குறிப்பிடுகின்றார். வேறு வகையில் சொல்ல போனால், ஒரு மனிதர் தன்னை ஒன்றுக்கும் உதவாதவராக, தன் வாழ்வை அர்த்தமற்ற ஒன்றாக, மேன்மையற்ற ஒன்றாக அணுகினார் என்றால் அவர் இருளில் சிக்கி தவிக்கின்றார் என்று பொருள். ஆனால் அதே மனிதரது வாழ்வு ஒளிக்குள் கடந்து வருகின்ற பொழுது தன்னை இறைவனின் பார்வையில் நல்லவராக, இறைவனின் உரிமை சொத்தாக, இறைவனால் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவராக அவர் தன்னை பார்க்க ஆரம்பித்து விடுவார். பார்த்திமேயுவின் வாழ்விலும் இத்தகைய மாற்றத்தை பார்க்கிறோம். அவர் பார்வையற்ற தன்மை என்ற இருளில் வாழ்ந்தவரை பிச்சை எடுப்பவராக இருந்தார். ஆனால் அதே பார்த்திமேயு பார்வை பெற்று ஒளிக்கு கடந்து வந்த பின்பு இயேசுவை பின்பற்றுபவராக மாறினார். நம்முடைய வாழ்வு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நம் வாழ்வு கூட இருளின் பிடியில் சிக்கி தவிக்கின்ற வரை அது பிச்சை எடுக்கின்ற வாழ்வாகத்தான் இருக்கும். பல வேளைகளில் நாம் பிறர் நமக்கு மகிழ்ச்சியை தரமாட்டார்களா என மற்றவர்களிடம் கையேந்தி நிற்கிறோம். நல்ல வார்த்தைகளை நம் மட்டில் பேசுவதன் மூலம், நாம் விரும்புகின்ற செயல்களை அவர்கள் செய்வதன் மூலம், நம் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப அவர்கள் நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சி என்ற பிச்சையை அவர்கள் நமக்கு தரமாட்டார்களா என்று இயங்குகிறோம். அன்பிற்குரியவர்களே, அதே வேளையில் கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் மூலமும் அவரால் நாள்தோறும் தொடப்படும் வாழ்வு வாழ்வதன் மூலமும் நம் வாழ்வு என்றைக்கு ஒளிக்குள் கடந்து வர ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது இறைவனே நமது மகிழ்ச்சியின் ஊற்றாக மாறிவிடுவதன் காரணமாக பிறரிடமிருந்து மகிழ்ச்சியை எதிர்பார்க்கிற நிலைமை மாறி பிறருக்கு மகிழ்ச்சியை வழங்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாறிவிடுவோம். புனித பவுல் சொல்லுகின்றார், ஒளியே எல்லா நன்மைகளையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது என்று. எபேசியர் 5:9. இறைமகன் இயேசுவோடு கொள்ளுகின்ற ஆழமான உறவின் வழியாக நாம் ஒளிக்குள் கடந்து வருகின்ற பொழுது நமது வாழ்வே நன்மைகளையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்ற வாழ்வாக மாறிவிடுகிறது என்பதை உணர்ந்து ஒளியை நோக்கி நடக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். இறைவா, எம் வாழ்வின் மகிழ்ச்சிக்கு நாங்கள்தான் பொறுப்பு என்பதை உணராத வரை நாங்கள் இருளில்தான் இருக்கின்றோம் என்பதை உணர எமக்கு வரம் தாரும். ஆமேன். இருளில் நடந்தே ஆண்டவரே
புதிதாய் மலர்ந்ததே. ஆண்டவரே என் கண்களை திறந்திடுமே, உமன்பினால் என் வாழ்வு மாறிடுமே. ஜீவக்கல்லாய் என்னை கட்டிடுமே, உம் வெளிச்சத்தில் நான் நடந்திடுவேன். பார்திமேயு போல கூவுகின்றேன், இயேசுவே இரக்கம் வயும் எங்குகிறேன். இருள் மறைந்தது உம் பார்வையில், நம்பிக்கை பிறந்தது என் உள்ளத்தில். கைவிட்ட வாழ்வு புதுப்பட்டதே, கண்ணீர் அனைத்தும் மறைந்ததே. உம் பாதையில் நான் தொடருவேன், உயிருள்ள சாட்சியாய் நிற்பேனே. உலகில் ஒளியாய் வாழ சொல்லி, உம் அன்பினால் எம்மை அழைத்தீ. இருளின் செயல்கள் விலகிடவே, தூய பாதையில் நடத்துகின்றீர். மக்கள் காணும் நற்செயல்களில் உம் மகிமையே வெளிப்படுமே. காணாத கண்கள் திறக்கும் போது உம் அரசு இங்கே